ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூ லாக் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். 25 சாப்டர்ஸை போட்டு கொண்டு வந்திருக்கேன். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 2 வாரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது நான் சண்டேவே அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் இந்த வீடியோவை. பட் சுச்சுவேஷன் சரியில்லை. ஓகே, எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்மளால் அப்லோட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் சாப்டர் 250 வரைக்குமே வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு 50 சாப்டர் போட்டால் நம்ம சீசன் 3 முடிச்சிடலாம். அது நம்ம எப்படி நம்ம போக பார்ப்போம். பட் இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம ரொம்ப பேசி லேட் ஆக்காமல் உடனே பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் லைக் போட்டு ஒரு 100 லைக்ஸ் அப்படி நம்ம தாண்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லைக்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே போட்ட கடைசி ப்ளூ லாக் வீடியோலாம் 500 வியூஸை தாண்டாமலே நிற்கிது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு விடுங்க. இந்த வீடியோக்கு நான் ஒரு 100 லைக்ஸ் டார்கெட் வைக்கிறேன். அந்த டார்கெட்டை ரீச் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து நான் முடிஞ்ச ப்ளூ லாக் இன்னொரு வீடியோவும் போட்டுடுறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே லாஸ்ட் எபிசோடில் நம்ம இசாகி பாலை தட்டினப்போ மறுபடியும் பால் நம்ம யூபர்ஸ் கிட்ட தான் போகுது. அங்கேருந்து பால் நம்ம நீக்கோ கிட்ட போகுது. நம்ம நீக்கோ பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். இந்த டைமில் நம்ம இசாகியும் மறுபடியும் நான் பால் எடுத்து என்னோட இமேஜினேஷனை நான் இந்த உலகத்துக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இந்த டைமில் நம்ம நீக்கோ வந்து பாலை டான் கிட்ட பாஸ் பண்ணுறான். நம்ம டான் மறுபடியும் ஐக்கு கிட்ட பாஸ் பண்ணுறான். நம்ம ஐக்கு வந்து ஷூட் பண்ணுறான். நம்ம இசாகி வந்து இந்த டைமில் கண்டிப்பாக ஃபினிஷர் வந்து பாருவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். கரெக்டாக நம்ம டான் வந்து பாஸ் பண்ணுறான் பாருக்கிட்ட. நம்ம பாருக்கிட்டேயோ பால் போகுது. அவன் பால் எடுத்துகிட்டு வர நம்ம ககமார் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இந்த தடவை நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ண வராங்க, அவன் எப்போ ஷூட் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் நம்ம இசாகி வந்து கண்டுபிடிச்சிருவான் இப்போதைக்கு பாரு ஷூட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ டோட்டலாக போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம பாரு ஷூட் பண்ணுற டைமில் காலை எடுத்து நடுவில் விடுவான். நம்ம பாரு பார்த்துட்டு லைட்டாக பால் அப்படியே ஸ்விட்ச் பண்ண நம்ம இசாகி தேய்ச்சிட்டு போயிட்டு வந்துடுவான். இங்கே யூபர்ஸ்கே ஷாக்கு, இந்த டைமில் அவன் ஷூட் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகியும் ஏன் அவன் ஷூட் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைமில் தான் நம்ம பாரு வந்து நம்ம மார்க்கை கூப்பிட்டு உன்னோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி விளாண்டுருந்தா இந்நேரத்துக்கு அவன் ஷூட்டை பிளாக் பண்ணியிருப்பான், எத்தனை தடவை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்பான், என்ன டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இவன் டீமோட ரூல்ஸையே மீறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இசாகி கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி தான் போயிருக்கான். நம்ம பாரு தான் கடைசி டைமில் பிளானை மாற்றி விளாண்டுருக்கான். நம்ம பாருவன் மார்க்கு கிட்ட அப்படி நீங்கள் சொல்கிறத செஞ்சு நாங்கள் தோத்துட்டா அதுக்கு மொத்த பொறுப்பும் நீங்கள் தானே எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம மார்க்கும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பாருவோம் 4 தடவை என்னோடய ஷூட்டை இசாகி வந்து பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளால் அவன் ஃபார்மில் இறங்கி ஆட ஆரம்பிச்சிருவான். நம்ம மார்க் வந்து அவன் ஃப்ரெண்டு சொந்த யோசிச்சு பார்ப்பான். நம்ம மார்க்கோட ஃப்ரெண்டை வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி என்னால் சாக்கரோட கிங்காக இருக்க முடியலன்னா அதுக்கு நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி இங்கே பார்வை காட்டுறாங்க. அவன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிக்க இங்கே மொத்த யூபர்ஸுமே ஷாக்கில் இருப்பாங்க. இந்த டைம் நம்ம பாருக்கிட்ட இருந்து நம்ம குனிகாமியும் கிரிமும் பால் எடுக்க வருவாங்க. இந்த டைமில் நம்ம மார்க் வந்து கேட்குறான், நீ என்ன மறுக்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாருவோம் நீங்கள் டிசைன் பண்ண டீம் வச்சு கூட நம்மளால் இசாகியை சர்பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டைமில் நம்ம கிரிமு வர நம்ம பாரு வந்து என்ன பண்ணுறான்னா பாலை நம்ம ஐக்குக்கு பாஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்க பேச்சு வழக்கெல்லாம் போட்டு நம்ம ஐக்கு வந்து நம்ம பாருக்கு சப்போர்ட் பண்ணுவான். நம்ம ஐக்கு வந்து பாலை நம்ம நீக்கோக்கு பாஸ் பண்ண நம்ம நீக்கவும் இது என்ன பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஐக்கு வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவான். இந்த மாதிரி மார்க் நம்மளுக்கு சொல்லி தந்த டாக்டிக்ஸை வச்சு நம்மளே ஒரு பேட்டர்னை வச்சு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீக்கவும் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு மொத்த யூபர்ஸுமே நம்ம பாருக்கு ஏற்ற மாதிரி விளையாட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கும் இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியுன்றதை எனக்கு காட்டு, நான் உருவாக்கின டீமை வச்சு என்னோட டிசைனை சர்பாஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க நல்லா பேசிட்டு லாஸ்ட்டாக நம்ம பாரு வந்து கோல் போஸ்ட் கிட்ட போயிடுவான். அதுக்கப்புறம் அதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு நம்ம இசாகியோ கைசரோ எதிர்காலம் வந்து நின்றுவாங்க. நம்ம பாரு ஒரு வழியாக நீ வந்துட்டியா லூசர் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இசாகியோ நான் உன்னை க்ரஷ் பண்ணுவேன் கிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறதோட சாப்டர் முடியுது. ஆனால் அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இவன் கரெக்டாக ஷூட் அடிக்க கிட்ட வரப்போ நம்ம இசாகியும் கைசரும் வந்து அவனை பிளாக் பண்ணுறதை தான் காட்டுறாங்க. இந்த டைமில் நம்மளோட பாருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று நியர் சைடு இன்னொன்று ஃபார் சைடு. நியர் சைடில் அடித்தா நம்ம கைசர் தடுத்துருவோம், ஃபார் சைடில் அடித்தா நம்ம இசாகி தடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம பாரு என்ன பண்ணுறான்னா அவங்கள சுற்றிட்டு போக பார்ப்பான். இந்த டைமில் நம்ம மார்க் வந்து கமான் பாரு கமான் ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். எனக்கு ஷூட் பண்ண போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம பாருவோம் என்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தில் தான் நான் என்னோட பாதையில் போவேன்னு சொல்லிட்டு பாலை ஷூட் பண்ணுறான். பால் வந்து எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கைசர் அப்புறம் இசாகியோட காலுக்கு நடுவில் பூந்து போவோம். அங்கே பார்த்தா மார்க் வந்து நின்றுருப்பான். நம்ம பாருவோம் வழியை விட்டு எட்ட போங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவ்வளோ நேரமாக பால் வாங்குற மாதிரியே நின்றுட்டு இருந்த நம்ம மார்க் வந்து என்ன பண்ணுவான், லைட்டாக காலை தூக்குவான், பால் நேராக போயிட்டு கோல் ஆகிடும். நம்ம பாரு 2-2 மேட்சை கொண்டு வரதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மார்க்கோட பாஸ்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம மார்க்கும் நேராக அவன் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு கதவை தட்டி இறப்பான். உள்ளே போய் பார்த்தா நம்ம மார்க்கோட ஃப்ரெண்டு வந்து அவ்வளோதான் ஷோலி முடிஞ்சு. இப்போ அப்படியே பாஸ்ட்டை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம மார்க்கும் அவனோட ஃப்ரெண்டும் எனிமீஸ் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க.
அதுக்கப்புறம் நல்ல பிளேயர்ஸாக இருந்து ஃபேமு பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க 2 பேருமே பயங்கரமாக வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, 2 பேருமே டீமோட ஸ்டார்டிங் லைனப்லேருந்தே தூக்கியிருப்பாங்க. ஏன்டான்னா அவனுங்க வந்து லாஸ்ட் சீசனில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. மார்க் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம இதை விட்டுறலாம், நம்மளுக்காக ஒரு புது ஃபியூச்சரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. நம்ம 2 பேரோட ட்ரீமும் ஒன்றால் அப்படின்ற மாதிரி நம்ம மைக் சொல்கிறான். அதுக்கு நம்ம மார்க் வந்து இதுக்கு நீ வருத்தப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கு மைக்கும் நான் என்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்டபனாக இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மைக் இறந்ததுக்கப்புறம் நம்ம மார்க் வந்து மைக் கிட்ட சாரி கேட்பான். மார்க் வந்து சொல்லுவான், கடைசி வரைக்கும் நீ நம்ம ட்ரீமை பார்த்த மாதிரி என்னால் அப்படி பார்க்க முடியல, அதனாலே அது நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே ப்ரெசென்ட்டில் கட்டுறாங்க. பார்த்தா 2க்கு 2 அடிச்சதுனால செலிப்ரேஷனில் இருக்காங்க. அண்ட் கைஸ், நான் இவங்க 2 பேரோட ட்ரீம் என்னன்னு சொல்ல மாட்டேன். இவங்க 2 பேரோட ட்ரீம் வந்து என்ன வரானா, இவங்க 2 பேருக்குமே வந்து 5 மேஜர் யூரோப்பியன் லீக்ஸை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் வந்து நம்ம பாருவை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறான். நம்ம பாரு வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த மாதிரி அந்த 5 லீக்ஸை வந்து நீங்கள் முடிச்சுட்டு தான் ரிட்டையர் ஆகிறீங்க, உங்களோட ஃப்ரெண்டோட ட்ரீமுக்காக நீங்கள் விளாடுங்க, அதுக்கப்புறம் மன நிம்மதியோடு ரிட்டையர் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கும் பேக் டு த ஸ்டேஜ், அவனும் வந்து ரிட்டையர் ஆகாமல் அவனோட ட்ரீமுக்காக விளாட்லான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டான். அதுக்கப்புறம் யூபஸ் எல்லாருமே ஹாப்பியாக வராங்க. இப்போ இன்னும் கடைசி பாயிண்ட்டுக்காக எல்லாரும் அச்சிட்டு சாவ போகிறத நம்ம வரப்போகிற சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். இதோட இந்த சாப்டர் முடியுது. அங்கே அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இவங்க ஒரு பாயிண்ட் அச்சதுனால ஹாப்பியாக இருப்பாங்க. இவங்க பாயிண்ட் அச்சா எப்போவும் வழக்கம் போல் நம்ம இசாகி வந்து முக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம் முடிஞ்சு நம்மளோட செண்டோ வந்து யூபர்ஸ்க்காக உள்ளே இறங்குறான். நம்ம நவோ வந்து நம்ம கொரோனா கிட்ட உன்னால் விளாட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம கொரோனாவும் என்னால் முடியுன்றதே முக்கிய சொல்லிட்டு இருப்பான். சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டேட்டா படி அத்தை பிளேயரை கூப்பிடுவாங்க. அதான் நம்ம ஜின்னு. அவனும் உள்ளே வர நம்ம இசாகி வந்து நல்லா யோசிச்சுட்டு நம்ம நவோ கிட்ட, அவன் வர்த்தான பிளேயர் தான், ஆனால் இப்போ நம்ம மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹியோரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம நவோ எப்படி ஒத்துப்பான், முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுருவாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஹியோரியும் இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டான். இதோட என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் எல்லோரும் வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம மெயினான கதைக்கு போயிடுவோம். இப்போ வந்து கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இசாகி இங்கே நான் தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இந்த சைடு ஃபைனல் கிக் ஆஃப்க்கு நம்ம கைசர் தான் பால் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். எதிர்கால பால் எடுக்க வர நம்ம கைசர் வந்து நெஸ்ஸுக்கு பாலை பாஸ் பண்ணுறான். நம்ம நெஸ்ஸு பலவிதமான ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணி மறுபடியும் ஒரு வழியாக பாலை நம்மளோட கைசருக்கு பாஸ் பண்ண நம்ம கைசர் நேராக கோல் போஸ்ட் கிட்டேயே போயிடுவான். போனவன் சும்மாவாக இருப்பான், ஓங்கி ஒரே ஷூட்டு கரெக்டாக எய்ம் பண்ணி அடிச்சிருப்பான். திடீர்னு என்ன ஆகுறான்னா நம்ம டான் அவன் தலையை குறுக்கால விட்டு கோலை தடுத்துருவான். இந்த சைடு நம்ம இசாகி எல்லாம் நான் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு பாலை பார்த்துட்டே ஓடி வந்துட்டுருக்க, எங்கேருந்தோ வந்த நம்ம ஐக்கு வந்து மறுபடியும் பாலை தட்டி விட்டுருவான். இப்போ பாலும் நம்ம ஹியோரிக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் என்ன ஆகுதுறான்னா நம்ம பாரு வந்து அவனை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த கேப்பில் நம்ம நீக்கோ வந்து பால் எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கே யூபர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கோஆர்டினேஷனோட விளாண்டுருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹியோரி வந்து இது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாக்கர் விளாண்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப க்ரேஸி ஆகிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே அவனோட பாஸ்டெல்லாம் காட்டுவாங்க. அப்படியே இங்கே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. எல்லாருமே பாலுக்கு அடிச்சுட்டு சாவறானுங்க. இந்த டைமில் நம்ம ஹியோரி வந்து மறுபடியும் நம்ம இசாகி மாதிரி திங்கிங்க்கு போயிடுவான். நான் இசாகியை எப்படியாவது கிங் ஆக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வெறியாகிட்டு இருப்பார். இந்த டைமில் பாலுக்கு அடிச்சிட்டு இருந்தானுங்களே, அங்கேருந்து நம்ம டான் வந்து பால் எடுத்துகிட்டு போயிடுவான். நேராக நம்ம பாருக்கு ஒரு ஷூட்டு கரெக்டாக நம்ம பாரு கிட்ட போயிட்டுருக்கப்ப நம்ம ஹியோரியும் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு பாலை தட்டி தூக்கிட்டு போயிடுவான். லாஸ்ட்டாக ஹியோரியும் ரெடி டு கோ ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹியோரி கிட்ட தானே பால் இருக்குது, நம்ம இசாகியும் ஓடா போகலான்னு சொல்லிட்டு கூட அப்படியே நம்ம ஹியோரி வேகமாக போயிட்டுருக்கான். எதிர்கால வரவனுங்களாம் அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. நடுவில் நம்ம நீக்கோலாம் வந்து கால் விட பார்ப்பாரு. ஆனால் நம்ம ஹியோரி வந்து பாலை இசாகிக்கு பாஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இவங்க பாஸ் பண்ணியே கொண்டு போயிட்டுருப்பாங்க பாலை. அங்கே நம்ம ஹியோரியோட மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். இவங்களோட தாட் ப்ராசஸ் திங்கிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பயங்கரமான சிங்க்ரோனைஸில் ஒரு கரெக்டான காம்பினேஷனில் விளாண்டுருப்பாங்க இசாகியும் ஹியோரியும். அந்த கோஆர்டினேஷன் பயங்கரமாக இருக்கும் இவங்களுக்குள்ள. அப்படியே நம்ம ஹியோரி வந்து நம்ம இசாகிக்கு பாலை பாஸ் பண்ண பக்கத்துலேயே நம்ம ஐக்கும் டவுனும் நின்றுருப்பாங்க. நம்ம இசாகி என்ன பண்ணுவோம், பாலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிட்டு இதாண்டா எனக்கான நேரம்னு சொல்லிட்டு உதைக்க போகிறப்ப கைசர் தோ வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு இது எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இது என்னோட ஷூட்டுன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அதையும் நம்ம பாருவும் ஐயரையும் சேர்ந்து தடுத்துருவாங்க. கடைசியில் பால் யாருக்கும் கிடைக்காம மேலே பறந்துட்டுருக்கோம். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே மேலே இருந்த பால் இப்போ கீழே வருது. அதுக்காக நம்ம குனிகாமியும் நம்மளோட ஐயரையும் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க. அவனுங்க அடிச்சிக்கிறப்போ பால் மறுபடியும் போகிறப்போ நம்ம கைசருக்கும் அப்புறம் ஐக்குக்கும் இப்போ முட்டிக்குது. குறுக்கால நம்ம இசாகி வந்து பாலை தட்டி விடுறான். அந்த பாலை நம்ம ஹியோரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போது
இப்போ தான் நம்ம ஹியோரிக்கு வந்து தோண ஆரம்பிக்குது, மறுபடியும் இசாகி என் மேலே இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த தாட் தான் இவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கில் இவன் எதுக்கு ப்ளூ லாக் வந்திருப்பான், இவன் பேரண்ட்ஸ் இவன் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, இவன் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறது இவனுக்கு பிடிக்கல, ஸோ அதனால் வந்திருப்பான் விட்டா போதுனான்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து இசாகி இப்படி பண்ணுறப்போ ஸோ இந்த தாட் வந்து நம்ம ஹியோரியை ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணுது. அவன் வந்து இப்படி யோசிக்கிறான், இசாகி என் மேலே வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு பிடிக்காம இல்லை, ஆனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ தான் அவுட் ஆஃப் நோவேர் நம்ம ஈகோ எங்கேருந்தோ வந்து ஷூட் பண்ணுறா, ஒரு ஸ்ட்ரைக்கர் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்ண சொல்லி தூண்டிகிட்டு இருப்பான். நம்ம ஹியோரியும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கப்போ சைடில் நம்ம இசாகி வந்து உசுரை கொடுத்து கத்திக்கிட்டு இருப்பான், பாஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. நடுவில் நம்ம ஈகோ வந்து ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே ஒரு கலாட்டாவை பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது அவனோட தாட்ஸ் தான் அது, நம்ம ஈகோ ஒன்றும் ரியல் லெவலில், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹியோரி கிட்ட 2 சாய்ஸ் இருக்குது, ஒன்று ஷூட் பண்ணுறது, இன்னொன்று பாஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஹியோரியும் அவனோட பாஸ்டெல்லாம் நினச்சி பார்த்து இது வரைக்கும் நான் என்னோடய ஓன் டிசிஷனை எடுத்ததே இல்லை, இப்போ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீ சூஸ் டு ஷூட். ஸோ பாலை ஒரே கிக்க அடிக்கிறான், பால் நேராக கோல் போஸ்ட் கிட்ட போகுது, பட் பால் கோல் போஸ்ட்டுக்கு உள்ளே போகல. எல்லாம் நம்ம செண்டோவோட செயல்கள். அந்த கோல் மிஸ் ஆனதுனால நம்ம ஹியோரி வந்து டிமோட்டிவேட் ஆகிடுறான், ஒருவேளை நான் சாக்கர் விளாட பிறந்தவன் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இசாகி ஆப்போசிட்டாக யோசிக்கிறான். நம்ம இசாகியும் நைஸ் ஒன் ஹியோரி, உன்னால் நான் ஒரு சூப்பர் விக்டரி தியரியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹியோரி வந்து யோசிச்சுட்டு இருக்கோம், ஒருவேளை நான் சாக்கர் விளாட பிறந்தவன் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹியோரி வந்து என்ன நினச்சிருப்பானா, இசாகி வந்து இதுக்கப்புறம் விட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பான், ஏன்னா அவனுக்கு பாஸ் பண்ணல. பட் நம்ம இசாகி என்ன தெரியுமா பண்ணுவான், ஓடி வந்து மச்சான் ஒன்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பான். இந்த டைமில் வந்து அவனுங்க பால் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க எல்லாருமே. இங்கே நம்ம ஹியோரி வந்து யோசிச்சுட்டு இருப்பான், நான் அவனை பிட்ரு பண்ணியும் ஏன் இசாகி என் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இசாகி வந்து சொல்லுவான், எதை பற்றியும் யோசிக்காத, ரிஃப்ளெக்ஸிவாக ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹியோரி வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். பேக்ரவுண்டில் பார்த்தா பயங்கரமாக மேட்ச் போயிட்டு இருக்கு. அவன் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் நம்ம கடைசியில் பால் எடுத்துகிட்டு போயிட்டு கோல் போஸ்ட்டில் ஒரு கிக்கு விட்டு நம்ம குனிகாமி அப்படியே தடுத்துருவான். அந்த பாலை அப்படியே நம்ம ககமாரை பிடிச்சி அப்படியே தூக்கி அடிக்க ஒரு வழியாக பால் கடைசியாக யோசிச்சுட்டு இருந்த நம்ம ஹியோரி கிட்ட வந்து சேருது. நம்ம ஹியோரியும் வாய்ஸ் ஆகி போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்னோட சாக்கர் லைஃப்பில் என்னோட ஃபைனல் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பால் எடுத்துட்டு ஒன்றா விளாட ஆரம்பிக்கிறாங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹியோரி கிட்ட பால் வரப்போ நம்ம நீக்கவும் டானும் சேர்ந்து பால் எடுக்க வராங்க. நம்ம ஹியோரி என்ன பண்ணுவான், ரெயின்போ போட்டு பாலை முன்னாடி எடுத்துகிட்டு போவான். அது கரெக்டாக நம்ம இசாகி கிட்ட வர நம்ம இசாகி என்ன ஃபாலோ பண்ணி ஹியோரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹியோரி என்ன சொல்லுவான், அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நான் இல்லைனா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இசாகி கிட்ட பாலை பாஸ் பண்ணுறான். இங்கே எல்லாரும் வர அப்படியே இசாகி மறுபடியும் நம்ம ஹியோரி கிட்ட பாலை பாஸ் பண்ணுறான். ஹியோரியை பிளாக் பண்ண பிற நம்ம முன்னாடி வர நம்ம ஹியோரி ட்ரிப்ளிங் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்றான். அதுக்கப்புறம் அப்தி வரான், அவனுக்கு பாலை காலுக்குள்ளே விட்டு அப்படியே நம்ம இசாகிக்கு பாலை பாஸ் பண்ணிடுறான். நம்ம இசாகியும் அப்படியே மறுபடியும் ஹியோரிக்கு பாலை பாஸ் பண்ண 2 பேரும் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹியோரியும் நம்ம இப்போ எனிமியோட ஸ்பாட்டில் இருக்கோம். இப்போ நம்ம பாஸ் பண்ணால் அவங்க நம்ம மூவ்ஸை ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே பார்த்தா நம்ம இசாகி வந்து நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹியோரி வந்து திங்க் பண்ணுவான், அவன் ஏன் நின்றுட்டு இருக்கான், இப்போ அவன் நவரில்னா நான் எப்படி அவனுக்கு பாஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹியோரியும் இசாகி சொன்ன நினச்சி பார்ப்பான், அதான் எதையும் பார்க்காத, எதையும் திங்க் பண்ணாத, ரிஃப்ளெக்ஸிவாக ஆட் பண்ண நம்ம இசாகி சொல்லியிருப்பான். அதை நினச்சி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹியோரிக்கும் இப்போ தான் நம்ம இசாகியோட பிளான் வந்து புரிய வருது. நம்ம இசாகியும் இந்த ஃபீல்டோட பிக்கெஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட், தியரியில் இது பாசிபிள் தான், உன்னால் இதை பண்ண முடியும் ஹியோரி அப்படின்ற மாதிரி நம்ம இசாகி வந்து சேர் அப் பண்ணிட்டுருப்பான். நம்ம ஹியோரியும் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். நடுவில் நீக்கோ ஐக்கோலாம் வந்து ஓடி வந்துட்டுருப்பாங்க. நம்ம ஹியோரியும் நான் ஹியோரி இந்த வேர்ல்டோட சென்டராக போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு நேராக ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம நீக்கவும் அவன் மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, என்னால் அவனை ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் அட்லீஸ்ட் அவனை ஸ்லோ டவுன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நின்றுருப்பான். அங்கே ஹியோரி பால் எடுத்து வந்துட்டுருக்கேன். இங்கே நம்ம ஆரியோ வந்து இசாகி மேலே கண் வச்சுட்டு இருப்பான், அவன் பாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நம்ம ஐக்கோ வந்து கைசரை நோட் பண்ணிருப்பான், அவன் வந்து பாலை ஆட்டே போட தான் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹியோரி வேகமாக ட்ரிப்ளிங் பண்ணிட்டுருக்க. நம்ம நீக்கோ வந்து அது ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டில் காலை வாங்கிடுவான். பட்டு நம்ம ஹியோரி வந்து என்ன பண்ணுவான்னா பாலை லெஃப்ட்டில் எடுத்துருவான். ஆரியோ வந்து என்ன பண்ணுவான்னா அவன் பாஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஐக்கு வந்து இல்லை, அவன் பாலை பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை அவன் செல்ஃபிஷாக அவனே ஸ்கோர் பண்ணலான்னு பிளான் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹியோரி வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுற மாதிரி காலை ஓங்குவான். நம்ம டானும் வந்து அதுதான்ப்பா ப்ளூலாக்கோட வழி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வருவான். அந்த டைமில் நம்ம ஹியோரி என்ன பண்ணுவான், உதைக்கிற மாதிரி போயிட்டு பாலை அப்படியே ஃபெயிண்ட் பண்ணி மேலே தூக்கிடுவான். நம்ம டானும் என்னது ஃபெயிண்டா, அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த டைமில் நீ இசாகியோட நாய், அவனுக்கு பாஸ் தானே பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டு ஒன்றால் அவனை பார்க்காம அவன் பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். நம்ம ஹியோரியும் நீ ஆல்ரெடி லேட்டுக்கண்ணா, என்னோட விஷுவலைசேஷன் எப்போவே
என் பிரெயினை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு இருப்பான். நம்ம வருவோம் என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இங்கே நம்ம இசாகி வந்து ஓடிட்டு இருப்பான். நம்ம கைசர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இசாகியை பார்த்துட்டு இருப்பான். நம்ம கைசரை பிளாக் பண்ணிட்டு இருந்த ஐக்கும் எங்கடா பார்க்குற அப்படின்ற மாதிரி இவனை பார்த்துட்டு இருப்பான். அங்கே நம்ம இசாகியோட இங்கே நம்ம ஹியோரி வந்து ஷூட் பண்ண ரெடியாக இருப்பான். நம்ம வருவோம் அவங்க 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. அந்த பேனல் வேற பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அப்படியே நம்ம ஹியோரி வந்து பாலை அப்படியே ஷூட் பண்ணுறான். இங்கே பார்த்தா நம்ம இசாகி ஓடிட்டு இருக்க பால் வந்து அவனுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கும். நம்ம இசாகி பாலை கூட பார்க்காம போயிட்டு இருப்பான். கரெக்டாக இங்கே நம்ம இசாகி பின்னாடி திரும்புவான். பால் வரும், ஓங்கி ஒரு ஷூட்டு பயங்கரமாக இருக்கும் அந்த பேனலும். அவ்வளோதான், பால் கோல் ஆகிடுது. லாஸ்ட்டாக நம்ம ஹியோரியும் அப்படியே நம்மளோடைய இசாகியும் அப்படியே 2 பேரும் மாறி மாறி பாஞ்சி அப்படியே அவங்களோட கோல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. அவங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பயங்கரமாக பேசி செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நெஸ்ஸுக்கு வந்து ஹியோரி அப்புறம் இசாகியோட பாண்டை பார்த்து கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். இங்கே கைசர் வந்து கதறிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹியோரியும் இசாகியும் பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம இசாகி வந்து சொல்லுவான், இதுக்கப்புறம் நம்மளோட கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹியோரி வந்து முடியாது, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக் டீம் ஃபுட்பால் ஆட மாட்டேன், நான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மேட்ச்சில் யோசிச்சதை வந்து சொல்லுவான். நம்ம ஹியோரி வந்து சொல்லுவான், சொல்லப்போனால் இதுக்கப்புறம் நான் சாக்கரையை குவிட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இந்த த்ரில் அப்புறம் ஈகோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் அப்படி குவிட் பண்ணிட்டு போக முடியாது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைக்கரால் என்னோட பாஸை கீப் அப் பண்ண முடியாது. நான் செகண்ட் தாட்டே இல்லாமல் அவனை விட்டுருவேன். இது உனக்கும் தான் இசாகி அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். நம்ம இசாகியோ நீ ஒரு சாடிஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹியோரியும் நான் ஒரு அல்ட்ரா சாடிஸ்ட்ரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். நம்ம ஹியோரியும் இதுக்கப்புறம் என்னோட லைஃப் என்ன சுற்றி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக போயிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நியூ ஈகோஸ் லீக் கேம் 5ஓட வின்னர் பாஸ்டர் முன்சன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கேம் 6 காட்டுறாங்க. பார்த்தா மேட்ச் வந்து நம்ம மான்செஸ்டர் சிட்டிக்கும் பாரிஸ் எக்ஸ்ஜென்னுக்கும் தான் நடக்குது. அதில் பார்த்தா லாஸ்ட்டாக நம்ம ரென்னு வந்து ஒரு கோல் அடிக்கிறான். மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் பாரிஸ் எக்ஸ்ஜென்ல வந்து நம்ம பாரிஸ் எக்ஸ்ஜென் 3-1 சொல்லிட்டு ஜெயிக்கிறாங்க. இல்லை ஹைலைட் என்னதுனா 3 கோல் அடிச்சதுமே நம்ம ரென் தான். நம்ம ரென்னும் நான் உன்னை டெஸ்ட்ராய் பண்ணுவேன் இசாகி அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. அவங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இவங்க மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறத தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வரானா நம்ம இசாகி வந்து கத்திட்டு இருப்பான், நான் ஒரு வழியாக கைசரை சர்பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் நடக்குது. நான் வந்து முக்கியமான அவங்க ரேங்க்ஸை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம கொரோனா அப்புறம் ககமாரு நீக்கோ வந்து 12, 13, 14 அப்படி எடுத்திருப்பாங்க. இங்கே நம்ம ஹியோரி வந்து 18th ரேங்க் வந்திருப்பான். நம்ம ரைச்சி வந்து 20th ரேங்க்கு. அதுக்கப்புறம் நம்மளோட நாகி, ஐக்கு, ரியோ, யுகிமியா அப்புறம் ஆரியோ இவங்க வந்து 7, 8, 9, 10, 11 அப்படின்ற மாதிரி தான் எடுத்துருக்கணும். ஆனால் இது மாங்க பேனலில் மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல 9, 10க்கு பதிலாக 9, 9 இருக்கும். அதுக்கப்புறம் 11 வந்திருக்கும். சரி ஓகே, அது ரெண்டுமே சேம் வேல்யூஸ் தான். ஸோ 9, 9 இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் 10ன்னு வராமல் 11 வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. சரி நம்ம அடுத்த ரேங்க்கை பார்ப்போம். அதுக்கடுத்தது பார்த்தா நம்ம குனிகாமி வந்து 5th ரேங்க்கில் இருப்பான். நம்ம சிகிரியோ 5th ரேங்க்கு. பாச்சிரா வந்து 4th ரேங்க்கு 66 மில்லியனு. சரி நம்ம டாப் 3 பார்ப்போமா. 3rd பிளேஸில் வந்து நம்ம பாரு இருப்பான் 130 மில்லியனு. 2nd பிளேஸில் நம்ம இசாகி 150 மில்லியனு. 1st பிளேஸில் வேறு யாரும் இல்லை, நம்ம ரென்னு தான் 180 மில்லியனு. இப்போ தான் இன்னொரு விஷயம் ஒன்று நடக்குது. என்னதுனா ஒரு கிளப் வந்து நம்ம கைசருக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோடானா 320 மில்லியனு, கிட்டத்தட்ட 1st பிளேஸுக்கும் தாண்டி. பட் நம்மளால் வந்து ப்ளூ லாக்கில் இல்லாதனால அவந்தெல்லாம் ரேங்க்கில் சேர்க்க மாட்டாங்க. அது என்ன கிளப்டானா லா ரியல்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பு. அந்த கிளப்பில் தான் நம்ம ரென்னோட அண்ணன் இட்டோஷி சாய் இருப்பான். அதுதான் இப்போதைக்கு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கிளப்பு. இதுக்கப்புறம் நம்ம நெஸ் வந்து ஹாப்பியாகி கத்திட்டுருப்பான். ஆனால் நம்ம கைசர் வந்து வாய மூடுறா, எனக்கு இந்த 320 மில்லியன் லா ரியல் இது எதை பற்றியுமே கவலை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் ஒரு ட்ராஷ் பிளேயராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். ஆப்வியஸாக இந்த மேட்ச்சில் அவன் 1 கோல் அடிச்சிருக்கான், நம்ம இசாகி 2 கோல் அடிச்சிருக்கான். ஸோ அவனுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜெர்மன் பாஸ்டர் முன்சன் வாசஸ் ஃப்ரான்ஸ் பாரிஸ் எக்ஸ்ஜென் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஈகோஸ் லீகோட ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே மேட்ச் 7ல் வந்து ஸ்பெயின் வர்சஸ் ஃப்ரான்ஸ், அப்புறம் மேட்ச் 8க்கு இங்கிலாந்து வர்சஸ் இட்டாலியும் போது. ஆனால் அந்த மேட்செல்லாம் காட்ட மாட்டாங்க. இங்கே அப்படியே பார்த்தா நம்ம ஆளுங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இகாகுரியா காட்டுறாங்க. அவன் பெதன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் அவன் மேட்ச்சில் கலந்துக்கலாம்னா அவ்வளோதான், ப்ளூ லாக்கில் கதவை சாத்தி போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் நம்ம பையனும் என்ன பண்ணுறான், நம்ம இசாகி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இசாகியும் வந்து அவனை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கைசரை காட்டுறாங்க. அவன் பார்த்தா கொலவெறித்தனமாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். பிகாஸ் போன மேட்ச்சில் நடந்த சம்பவம் அப்படி. அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நம்ம நெஸ் உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அவங்க கதையை நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம நெஸ் அவனோட கதையை தான் சொல்கிறான். அதாவது இவனோட அம்மா அப்பா 2 பேருமே சயின்டிஸ்ட்டு. இவனுக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. இவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் முட்டாள்தனமாக இந்த மேஜிக் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நம்பிட்டு காமிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்படி இருந்திருப்பான். அதனால் வெளியே போட நாயன்னு சொல்லிட்டு வெளில துரத்திடுவாங்க, ஃபுலிஷ்லாம் வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. நம்ம நெஸ் வந்து அந்த மேஜிக்ன்ற ஒரு விஷயத்த வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நம்பிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன வரான்னா நம்ம பையன் வந்து ஃபுட்பால் மேட்சாக பார்க்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து ஃபீலிங்கை வச்சு இதுதான் நான் தேடிட்டு இருந்த ட்ரூ மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபுட்பாலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதுக்கப்புறம் பாஸ்டர் முன்சன் அகாடமிக்கு போயிருப்பான். அங்கே போயிட்டு சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மேட்ச் விளாட்றாங்க. நம்ம பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருப்பான். லாஸ்ட்டாக காலை
வர அப்போ தான் நம்ம கைசர் வந்து கை கொடுக்குறான், நீ இம்பாசிபிளில் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளாண்டு 3-2ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரை அவுட்டில் ஜெயிச்சு ஒரு வழியாக செலக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. நம்ம நெஸ்ஸும் கைசர் இருக்கிறதுனால தான் நான் இன்னும் மேஜிக்கை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க, நம்ம கைசரை பார்த்தா அவன் கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டு இருப்பான். நம்ம நெஸ் என்னடா பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கைசர் நிஜமாலே பைத்தியம் ஆகிட்டான் போல் நம்ம இசாகினால. நான் இசாகியை டெஸ்ட்ராய் பண்ண ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மொட்டத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம இசாகி அவங்களாம் சேர்ந்து இங்கே ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து அந்த 7th மேட்ச் வந்து நடக்குது. நம்ம இசாகி வந்து இதை டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம சார்லஸ்னு ஒரு பிளேயர் ஒருத்தன் இருப்பான் PXGயில். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா பாலை ஸ்ட்ரைட்டாக ரெண்டுக்கு பாஸ் பண்ணுவான். அவன் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோல் அடிப்பான். அதுக்கப்புறம் பிளேயரை ஸ்விட்ச் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்மளோட ரியூஸே உள்ளே வருவான். அதே மாதிரி மறுபடியும் அந்த சார்லஸ் வந்து பாலை பாஸ் பண்ணுவான், ரியூஸே ஒரு கோல் அடிப்பான். இங்கே இசாகியும் ஹியோரியும் வந்து வாயில் போகிற அளவுக்கு வாயை பொழுது வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா இப்படி ஆடுறானுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் இந்த சார்லஸ் சாவலியர் தான் PXGயோட ஹார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. அவங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அங்கே மேட்ச் 7 வந்துட்டு இருக்கிற டைமில் இங்கே மேட்ச் 8ல் காட்டுறாங்க மேன்சன் சிட்டி வர்சஸ் யூபர்ஸில். அதில் ஏற்கனவே மேன்சன் சிட்டி ஒரு கோல் வச்சிருக்காங்க, யூபர்ஸ் வந்து 2 கோல் வச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஆகி வந்து நம்ம நாகிக்கு பாலை பாஸ் பண்ணுறான். நம்ம நாகி பால் எடுத்துட்டு ஓடாமல் இப்போ தான் முஞ்ச நிறுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு டைலாகை பேசிட்டு ஒரு ரெயின்போவை போட்டு பால் எடுத்துட்டு போவான். இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டான் எதிர்காலம் வந்துடுவான். சரி நம்ம கோல் வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம நாகி வந்து பாலை ஷூட் பண்ணுறான். கடைசியில் அதில் நம்ம ஐக்கு வந்து தத்துருவான். அதுக்கப்புறம் பால் வந்து நம்ம கிங் பாரு கிட்ட போகுது. அவங்ககிட்ட இருந்து நம்ம ரியோ வந்து பால் எடுக்க பார்ப்பான். வேகமாக வந்து ஸ்கிட் அடிச்சு பாலை பார்க்க கூட கரெக்டாக அந்த பால் நம்ம நீக்கோ கிட்ட போக நம்ம நீக்கவும் அந்த பாலை பட்டுன்னு நம்ம பாருக்கு பாஸ் பண்ணுவான். நம்ம பாரும் கரெக்டாக ஏம் பண்ணி ஷூட் அடிப்பான். அந்த டைமில் சிகிரி வந்து பால் தடுத்து விட்டுருவான். அந்த பேனல் பார்க்க பயங்கரமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கோல் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாரும் மூஞ்ச வரப்பா வச்சுட்டு இருக்க, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம பாரு வந்து நம்ம சிகிரியை பார்த்து பூனன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை இப்போ பண்ணி காட்டுற மாதிரி மியாவுன்ற மாதிரி பேக்ரவுண்டில் சிறுத்தையை வச்சுட்டு சவுண்டு கொடுத்து அவனை கடுப்பேற்றிட்டு இருப்பான். இங்கே நம்ம சிகிரி இப்படி பண்ணிட்டு இருக்க, பின்னாடி சைலண்ட்டாக வந்து நம்ம செண்டோ வந்து பாலை எடுத்து ஒரு ஷாட்டு, அவ்வளோதான் அது ஃபைனல் கோல் ஆகிட்டு ஒரு வழியாக நம்ம யூபர்ஸ் வந்து ஜெயிச்சிடறாங்க, அதுவும் 1-3ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாரும் நாகி கிட்ட டைலாக்லாம் பேசிட்டு போக, அதுக்கு அடுத்த பேனல்லே வந்து நம்ம ஃபஸ்ட்டும் பார்த்த மேட்ச் 7 காட்டுறாங்க. அதில் கடைசி கோலை நம்மளோட ரியூஸே தான் அடிக்கிறான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ரியூஸேவும் ஒரு வியர்டான போஸ்ட் நின்றுட்டுருக்க, ஆனால் அந்த போஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அவனோட ஃபேஸுக்கு. நம்ம இசாகியும் ஹைப் ஆகிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இகாரஸியும் அப்புறம் நம்மளோட ஜின்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்ம இகாரஸியும் வந்து என்னமோ ட்ரை பண்ணுறாங்க பண்ண, ஆனால் மொக்க வாங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன வரானா, இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சுக்கு வந்து என்ன ரேங்க்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் 4th பிளேஸில் வந்து நம்மளோட ஷெடோ இருந்திருப்பான். அவன் வந்து 100 மில்லியனு. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் நம்ம இசாகியும் அப்புறம் பார்வோ இருப்பாங்க 150 மில்லியனு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நம்ம ரென்னு இருப்பான், அவன் 198 மில்லியனு. அதுக்கப்புறம் நம்ம நவோவில் வந்து வாங்க ஃபைனல் மேட்ச்சுக்கு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் போடுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு நம்ம லோக்கியும் வந்து யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நைஸாக நம்ம சார்லஸ் எஸ்கேப்பாவை பார்க்க பால் எடுத்து சொத்துன்னு தலையிலே ஒரே அடி. நம்ம லோக்கியம் நீ இன்னும் செய்ய வேண்டியதை சொல்லவே இல்லை, நீ பண்ணி கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம சார்லஸ் எப்பா நீங்கள் இந்த மீட்டிங் இழுத்துட்டு இருப்பீங்க, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, நம்ம லோக்கியும் தம்பி ஒரு நிமிஷம் இருப்பான், வாங்கிட்டா நான் எத்தனை தடப்பா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கியும் வந்து எதுக்கு அவன் இந்த லீகில் சேர்ந்தான்றத ரீசனை சொல்லுவான். அதாவது நம்ம லோக்கிக்கு வந்து வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும், அவனுக்கு அந்த வேர்ல்டு பெஸ்ட் ஆசை தான். ஆனால் அதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல பாசர் தேவை. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சார்லஸ் தான். அந்த சார்லஸ்க்கு ஒரு 15 வயசு தான் ஆகுது, ஒரு சின்ன பையன் தான். பட் இவன் என்ன பண்ணியிருப்பான், சரி இவனை ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த லீகுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். இப்படி நம்ம லோக்கி வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். அங்கே நம்ம சார்லஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு காதை மூடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சார்லஸ் வந்து சொல்லுவான், நீ எதே என்ன அதிகமாக செய்ய சொல்கிறியோ அதை தான் நான் கம்மியாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம லோக்கியும் சரி இவனை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் சொல்கிறது கவனிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு சார்லஸ் இப்போ சொல்லு நான் கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அது ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஃபைனல் மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜியை போடுவாங்க. நம்ம லோக்கி வந்து என்ன சொல்லுவான்னா, இப்போ பேஸ்டர் முன்சனில் வந்து 2 சிஸ்டம் இருக்குது, ஒன்று இசாகிது இன்னொன்று கைசருது. அதான் அவனுக்கு 2 பேர் அச்சிட்டு தான் விளாடுவாங்க. 2 பேருக்கும் தனித்தனி சப்போர்ட் இருக்குது. ஸோ இவங்க டீமில் வந்து எப்படின்னா, ஒன்று ஷெடோ இன்னொன்று வந்து ரென்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி விளாடுவாங்க 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம லோக்கியும் அப்நார்மல் எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிப்பான். அதுக்கப்புறம் தான் சொல்லுவான், நம்மளும் அவங்க பண்ணதே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போது ரென் ஷெடோ வாசஸ் இசாகி கைசர் அப்படின்ற மாதிரி தான் அடுத்தது PXG வாசஸ் பேஸ்டர் முன்சன் போகுது. நம்ம லோக்கியம் லாஸ்ட்டாக கடைசி பேனலில் இது உங்களோட லாஸ்ட் ஹோம்ஒர்க்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ரியோ வந்து இவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா சில பேர் வந்து நம்ம நாகி அப்புறம் ரியோவோட கேம் பிளேவை கழுவி ஊற்றிருப்பாங்க. சில பேர் வந்து நல்லா புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியோவும் நாகியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட 2 பேரோட ரேங்க்குமே வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ரியோ 11வது இடத்துல, அப்புறம் நம்ம நாகி வந்து 11வது இடத்துல
இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம நாயும் நம்ம மாறி ஆகணும். நம்ம நிலமை இதே மாதிரி போச்சுன்னா கடைசி மேட்ச்சில் நம்ம ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலான்னா அதுக்கப்புறம் நம்மளால் மேட்ச்சை கண்டினியூவே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம ரியோவும் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றது சொல்கிறதோட அப்படியே அடுத்த பேனில் பார்த்தா நம்ம நவோ வந்து நண்பன் படத்தில் வர வைரஸ் ப்ரொஃபஸர் மாதிரி இந்த உலகம் ஃபஸ்ட்டு வரவங்கள தான் ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அட்வைஸை போட்டு நம்ம அடுத்த ஃபைனல் மேட்ச்சை ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன்னான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்புறம் நம்மளோட ஈகோ சான் வருவாப்பில். நம்ம போங்க டேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஈகோ அல்ல எனக்கு தெரியும் மூடிட்டு போய் படுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம நவும் சரி சரி போகிறோம் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயத்த பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பான். நம்ம ஈகோ வந்து கேட்பான், இந்த நியோ ஈகோஸ் லீக் ஆரம்பிக்கிறப்போ உங்கள்கிட்ட ஒரு கீ தந்தேன், அது என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹியோரியும் ஒரிஜினாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஈகோ அதே தான், இந்த ரேங்க் சிஸ்டம் இந்த பிட்டிங் இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னது அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் அவனே சொல்லுவான், உங்களோட ப்ளே ஸ்டைலா இல்லை உங்களோட மணி ஒர்த்தா, இது ரெண்டுமே இல்லை, உங்களோட ஒரிஜினாலிட்டின்றது உங்களோட பசி. இங்கே உங்கள் ஹங்கர்னு மீன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்ப இருக்குல்ல அந்த பசி இல்லை, நம்மளோட கரியரில் ஒரு கோலை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஏமுக்காக ஒரு வெறி இருக்குல்ல அதுதான் வந்து இந்த இடத்துல ஹங்கர்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. நம்ம ஈகவும் அந்த வெறி தான் ஒரு பர்சனை ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஈகவும் இப்போ யார் யாருக்கு என்னென்ன ஆகணுன்றதெல்லாம் சொல்லிட்டு அதுதான் உங்களோட ஒரிஜினாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். லைக் இப்போ நம்ம இசாகிக்கு வந்து நம்பர் 1 பிளேயர் ஆகணும், நம்ம குனியாமிக்கு இசாகியை பீட் பண்ணி ஆகணும், நம்ம ரைச்சிக்கு வந்து இப்போ சர்வை பண்ணி ஆகணும், இப்போ நம்ம இகரசிக்கு வந்து முதல்ல ப்ளூ லாக்கில் இருந்தாகணும். இதுக்கப்புறம் நம்ம ஈகவும் இதெல்லாம் தான் உங்களோட ஒரிஜினாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஷைனாவை ரெடி ஆக்கணுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஈவில் ஸ்மைலோட பார்த்துருப்பான். நிஜமாலே அந்த பேனல் பயங்கரமாக இருந்திருக்கும். அதோட இந்த சாப்டர் முடியுது. அவங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ளூ லாக் டிவியில் வந்து 9th கேம் வந்து மேன்சன் சிட்டி வர்சஸ் பார்ச்சா, அப்புறம் 10th மேட்ச் வந்து பிஎக்ஸ்டி வர்சஸ் பாஸ்டன் முன்ஷன்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஃபிஃபா கான்ஃபரன்ஸை காட்டுறாங்க. அதாவது ஆத்தர் வந்து ஃபிஃபான்னு போட்டால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஃபிஃபான்னு மாற்றிட்டாரு போல், எனக்கு தெரியல, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த கான்ஃபரன்ஸில் நம்ம குண்டு அங்கிள் போயிட்டு என்ன பண்ணுவார், ப்ளூ லாக் டிவியில் எப்படி இப்போ சாக்கர் வெறித்தனமாக க்ரோ ஆகிட்டு இருக்குன்றதை காட்டிகிட்டு இருக்காரு. இதுக்கடானா இப்போ அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா ஸோ இப்போ அத்தனை மக்கள் அதை பார்க்குறாங்க, ஸோ இதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த கரெக்டு பையன் இப்படி பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ தான் இந்த ஃபிஃபாவோட பிரசிடெண்ட்டை காட்டுறாங்க. அவனும் வந்து என்ன சொல்லுவானா, அப்படி நம்மளுக்கு அது காசு நிறைய தரோன்னா நம்ம அதை பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். அப்படி இங்கே காட்டுறாங்க நம்ம குனியாமியா வந்து ஐஸ் பாக்ஸ் வச்சுருக்காங்க. செத்துட்டானான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, இப்போ அவனுக்கு செக்கிங் நடந்துகிட்ருக்கு, அவனோட நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அன்றி வந்து சொல்லிட்டு இருக்கோம் என்னடானா இந்த மாதிரி நம்ம குனியாமியோட நம்பர்ஸ் வந்து நோவல் நவோட நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம ஈகோ வந்து குனியாமி கிட்ட சொல்கிறான், உன்னோட ஈகோவெல்லாம் தூக்கி போடு, ஒரு பிளாங்க் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இரு அப்படின்ற மாதிரி. நம்ம குனியாமியும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் மேட்சோட ஃபார்மேஷன்லாம் போட்டு எல்லோரும் உள்ள என்ட்ரி ஆகிட்டு அப்படியே இசாகியை காட்டினா நம்ம இசாகியும் இப்போதைக்கு எனக்கு வின் ஆகணும், வேர்ல்டு 1 நம்பர் 1 பிளேயர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கராக எனக்கு தேவையானதுலாம் என்னோட லெஃப்ட் ஷூ ப்ரோட்டகானிஸ்ட் ஃபீலிங், அதான் அந்த நம்பர் 1 பீஸ், அப்புறம் ஃப்ளோ ஸ்டேட், அப்புறம் ரின்னை தோக்கறதுக்கான ஒரு வழி, பாஸ்டன் முன்ஷனை வெற்றி பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி அப்படின்ற மாதிரி அவனுக்கு தேவையான பீசஸ்லாம் விஷுவலைஸ் பண்ணி வச்சுப்பான். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டேடியமில் என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிருக்க மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டு கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிறதோட இந்த சாப்டர் முடியுது. அவங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம இசாகியும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்க அப்படியே கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே நெஸ் வந்து பாலை கைசருக்கு பாஸ் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஷெடோ வந்து பிளாக் பண்ண வரான். அந்த டைமில் நம்ம கைசர் வந்து என்ன பண்ணுறான்னா மறுபடியும் பாலை நம்ம நெஸ்ஸுக்கு பாஸ் பண்ணிட்டு அப்படி நம்ம ஷெடோ பின்னாடி போயிடுறான். மறுபடியும் நம்ம நெஸ் வந்து பாலை பாஸ் பண்ண பால் வந்து நம்ம கைசர் மண்டைக்கு நேரம் வந்துட்டு இருக்கோம். அந்த டைமில் காக்கா வடையை தூக்குற மாதிரி நம்ம கரசு வந்து பாலை தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் காக்கா கிட்ட இருந்து நிறைய வடையை ஆட்டையை போட்ட மாதிரி நம்ம குனியாமி வந்து கரசு கிட்ட இருந்து பாலை ஆட்டையை போட்டு போயிட்டு ஒரே உதை. அதுக்கப்புறம் அந்த பாலை சேஸ் பண்ணிட்டு நம்மளோட ரைச்சியும் அப்புறம் ஜான்டெட்ஸும் ஓடிட்டு இருப்பாங்க. கீழே அந்த பாலை 2 பேரும் சேர்ந்து தட்டி விட பால் இப்போ நம்ம ஹியோரி அப்புறம் டோக்கிமிட்ஸு கிட்ட போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஓடி வந்து நம்ம நிஜரும் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு சும்மா ஓடிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரே உதை. பால் கரெக்டாக நம்ம ரெண்டு தலைக்கிட்ட வந்துருக்க நம்ம இசாகி வந்து அதை பார்த்துறான். அவனு நேராக போயிட்டு அப்படியே நம்ம ரின்னை பிளாக் பண்ணிட்டு அவன் ஹெட் அளவு ரெடி. அதுக்கப்புறம் பால் வந்து அப்படியே கீழே உருண்டு போகுது. லாஸ்ட்டாக நியூ ஈகோ இஸ் லீக் சாம்பியன்ஸ் பிகின் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் முடிக்கிறாங்க. அவங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம இசாகி வந்து ரின் சிஸ்டம் அப்புறம் அந்த ஷிடோ சிஸ்டமை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த டைமில் வந்து த்ரோ பண்ணுறாங்க. பால் வந்து நம்ம டோக்கிமிட்ஸு கிட்ட போகுது. அவன் என்ன பண்ணுறான்னா பாலை வந்து நேராக நம்ம நிஜிரோவுக்கு போடுறான். இப்போ தான் நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அவனை மட்டும் இப்போ கிரவுண்டுக்குள்ளே ஃப்ரீயாக ஆட விட்டோம் அவ்வளோதான்ற மாதிரி. கரெக்டாக அந்த டைமில் சார்லஸ் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரைச்சி பக்கத்தில் போயிட்டு இருப்பான். நம்ம ரைச்சியும் சார்லஸை பிளாக் பண்ணலான்னு பார்க்க அவன் அழகாக எஸ் ஆகிட்டு போயிடுவான். கரெக்டாக அப்போ அவனுக்கு பாஸ் வரும் சார்லஸ்க்கு. கரெக்டாக பால் அவன்கிட்ட வந்துருக்கப்ப நம்ம இசாகி கரெக்டாக அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நேராக போய் பாலை பார்க்க விடுவான். அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் சார்லஸ் கிட்ட வாங்கிட்டையும் அந்த ஐஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீட்டா விஷனை பற்றி கேட்பான்.
நம்ம சார்லஸ் வந்து ஒன்னாலையும் நான் பார்க்குற மாதிரி இந்த மேட்ச்சை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். நான் இதை சொல்ல மறந்துட்டேன் கைஸ். நடுவுலேயே நம்ம இசாகி வந்து சார்லஸ்க்கு அந்த மீட்டா விஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டில் கரெக்டாக நம்ம சார்லஸ் வந்து யார் இந்த மேட்ச்சை கண்ட்ரோல் எடுக்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இசாகிக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு போவான். அந்த டைமில் பேக்ரவுண்டில் அவங்க மாற்றி பாலை பாஸ் பண்ணி பால் ஒரு வழியாக கைசருக்கு வந்துடுச்சு. கைசர் வந்து மறுபடியும் பாலை வந்து கிரிம்முக்கு பாஸ் பண்ணுறான். கிரிம்மு வந்து நெஸ்ஸுக்கு பாஸ் பண்ணுறான். கரெக்டாக நம்ம நெஸ் வந்து பாலை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கப்போ நடுவில் டோக்கிமியா வந்து பாவமாக முகத்தை வச்சு நின்று இருப்பான். அந்த டைமில் ஜான்டெட்ஸும் வந்து பிளாக் பண்ண வருவான். நம்ம நெஸ் வந்து என்ன பண்ணுவான்னா பாலை கைசருக்கு வந்து பாஸ் பண்ணிடுறான். மறுபடியும் வந்து என்ன ஆகுறான்னா இப்போ நம்மளுடைய நெஜிரோவும் அப்புறம் கரசோவும் வந்து கைசரை பிளாக் பண்ண வந்துடுறாங்க. நம்ம கைசரும் உங்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கோலை ஏம் வச்சு இது என்னோட வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போவான். ஆனால் கரெக்டாக நம்ம ரென்னு வந்து பால் ஏற்றுருவான். சரியான மூமெண்ட்டாக இருக்கும் அது. லாஸ்ட்டாக நம்ம ரென்னும் வந்து பாலை கெத்தாக வச்சுட்டு நீங்களாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் ஒரு வழியாக முடிவடைகிறது. அண்ட் ஒன்ஸ் அகைன் இத்தனை நாளாக வெயிட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றிகள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு நிறைய லைக் போடுங்க. அப்போ தான் என்கேஜ்மெண்ட் அதிகமாகிட்டு நிறைய பேருக்கு இன்னும் வீடியோ போகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys in another video.